வளைகுடா நாடுகளை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய திட்டம். அதில் அவர்கள் மெயின் குறி சவுதியை விட முதல் இடத்தில் வைத்திருப்பது ஈரான். உப்பு தண்ணி இருப்பதை நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய அடித்து விட்டால் வளைகுடா நாடுகள் மக்கள். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இப்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் உணவு தட்டுப்பாடு இருப்பதாக துபாய், சவுதி எல்லாம் விமான போக்குவரத்து. ஈராக்கு வீழ்ந்து விட்டது. அமெரிக்காவுடைய சுதேசி ஆட்சி தான் அங்கு நடந்தது. இப்போது அவர் ஈரானோடு கை கொடுத்து விட்டார். அந்த நாட்டில் 2,68,000 ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்களும் எஸ்டிஎஸ் படைகளும் அங்கே ரெடியாக இருக்கிறார்கள். அவர்களை ஈரானுடைய படைகள் ஈராக்குள் ஈராக்கில் இருந்து படைகள் ஆக்சிஸ் எல்லாம் எங்க வரப்போகிறது? சிரியாவுக்கு வரப்போகுது. சிரியாவிலிருந்து அடுத்து எங்க போகலாம்? வடக்கு இஸ்ரேல், கோரான் குண்டுகள் உள்ள போயிடுவோம். இப்பொழுது என்ன செய்ய போறோம்? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். குவைத்தினுடைய மின்சார நிலையம், அதுபோல தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம், இது கத்தார்ல தாக்கப்பட்ட மாதிரியும் ஒரு செய்தி, அதே போல குவைத்தில் தாக்கப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் ஆதாரமான செய்திகள் வரவில்லை. அடுத்து அதை தாக்கக்கூடிய நிலை உருவாகி இஸ்ரேல் முதல்ல தாக்கியதாகவும் செய்திகள் வரதை பார்க்க முடிஞ்சு. இஸ்ரேல் யாரை தாக்குனா? இஸ்ரேல் ஈரானுடைய மின் நிலையங்களை நோக்கி தாக்குதல் பண்ணியிருக்கதாகவும் இருள மூழ்கி இருக்கிறாவும் செய்திகளை போட்டிருக்காங்க. ஆமாம், அதில் சில மின் கட்டமைப்புகளை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு பதிலடியாக ஈரான் செய்திருக்கதா ஈரான் செய்திருக்காங்க. அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆகலை. அஃபிஷியலாக நம்ம வந்தால் தான் அதை பற்றி பேச முடியும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா ஈரானுடைய மின் கட்டமைப்புகள், ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு 400க்கு மேற்பட்டது இருக்கிறது ஈரானில். 1, 2 இருந்தால் பரவாயில்ல, 400க்கு மேற்பட்டு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்? முதல்ல 48 மணி நேரம் கெடு கொடுத்தார். நடந்ததா? அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருக்கிறதுன்னு யார் சொல்கிறா? ஆக்சிஸ் தலைப்பு வெளியிட்டிருக்காங்க நேற்று மாலை, இந்திய நேரத்திற்கு நேற்று மாலை. இன்று காலை இப்பொழுது அங்கு நள்ளிரவு. ஆக்சிஸ் பத்திரிகையினுடைய தலையகம் என்னென்னால் அமெரிக்கா பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன பொலிட்டிகோ கட்டுரை ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொண்டு சமாதானத்தை இறங்கி போக வேண்டும். இனி அமெரிக்காவுக்கு ஜமீன் விவகாரம்லாம் நடக்காது. அப்போ ஏற்கனவே 48 மணி நேரம் நீங்கள் நேரம் கொடுத்தீர்கள். அந்த 48 மணி நேரத்திற்கு பிறகு தாக்குதல் நடத்தியிருக்கணுமா இல்லையா? என்ன சொன்னீர்கள்? ஒரு 5 நாள் போர் நிறுத்தம். அதால் உங்களால் முடிந்ததா? இல்லை. இப்போது என்ன சொன்னீர்கள்? படைகளை கொண்டு இறக்கப் போகிறேன். அவர்கள் சொன்னார்கள், மாப்பிள்ளை நீங்கள் எல்லோரும் வாருங்கள், படைகளை இறக்குங்கள். வி ஹவ் பின் வெயிட்டிங், நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்கெல்லாம் இறக்க போகிறாங்க? 10,000த்திற்கு மேற்பட்ட படைகள். 3 தீவு இருக்குங்க. 1 கர்க்கு. ஏன் அந்த கர்க்கு தீவில் இறக்க போகிறாங்கன்னா அங்கே தான் 90% இது இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி, கவனித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு செய்தி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த கர்க்கில் 90% பொருளாதார வல்லமை அங்கே தான் இருக்குது. அதிலிருந்து தான் உலகம் முழுவதும் ரிஃபைன் சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு, உலகத்திற்கு அது ரொம்ப முக்கியமானது. 2வது அபு மூசா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. 3வது ஒரு தீவு ரொம்ப முக்கியமான தீவு. அபு மூசா தீவு 2வது தீவு, 1வது தீவு கர்க்கு. இப்போ இந்த 3வது தீவு கிட்டத்தட்ட அது அந்த தீவு பேர் நசீம் நினைக்கிறேன். அந்த தீவில் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அதில் ஏராளமான மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளுக்கு கீழ் கன்னிவெடிகள், ஆயுதங்கள், ஷிப்பை தாக்கக்கூடிய மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இந்த 3லும் இறங்கினால் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ரெடி. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் கட்டுரையினுடைய தொகுப்பு என்னென்னா, யாரும் இறங்குவதற்கு விருப்பம் இல்லை. இறங்கினால் மிகப்பெரிய அழிவை அவர்கள் சந்திப்பார்கள். யார்? அமெரிக்காவுடைய இராணுவம் பெரும் அழிவை சந்திக்கும். ஏனென்று சொன்னால், கொஞ்சம் நமக்கு மிலிட்ரி அறிவு இல்லாண்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். என்னதான் டெல்டா ஃபோர்ஸாக இருந்தாலும், என்ன படைகளாக இருந்தாலும், அவர்கள் விமானங்களை தாக்கி முடித்து விடுகிறார்கள். யார்? ஈரான். அடிக்கிறார்களா இல்லையா? மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்புகளை 13க்கு மேற்பட்ட அமெரிக்க கட்டமைப்புகள் காலி, ரெடார் சிஸ்டம் காலி, எஃப் சீரியஸ் ஃப்ளைட்டு காலி.
நான் இப்பொழுது சொன்ன இந்த விமானங்கள் எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு. ஆலைகள், உருக்காலைகள், அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ஃபேக்டரி, ரசாயன ஆலைகள் எல்லாவற்றையும் அழிந்து கொண்டிருக்கிறது, பற்றி எரிகிறது. நீங்க என்னதான் டெல்டா ஃபோர்ஸ் பயிற்சி பெற்றாலும் அவர்கள் கீழே இறங்குகின்ற போது ஆளில்லா ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள், மிசைல்ஸ், ராங் ரேஞ்ச் இல்லை, ஷார்ட் ரேஞ்சஸ், தரையில் தானே இறங்கி ஆகணும். இறங்கணும்ல, ஆமா. அடிச்சுட்டு என்ன செய்வாங்க? அப்போ கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா அமெரிக்காவுக்கு? அதைத்தான் கெடுக்கிறார்கள், வெற்றி பெற முடியாது. இதற்கு இடையில வருங்கால திட்டம் ஒன்று இருக்கிறதாம். ஏனென்றால் நேற்றைக்கு ஹவுதி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். எப்போதும் இல்லாத அளவிற்கு ஹிஸ்புல்லா வலுவாக ஆகியிருக்கிறது. 1500க்கும் மேற்பட்ட பயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரும் சேதாரத்தை ஹிஸ்புல்லா நயீம் கசமுடைய தலைமையில் நடத்தி முடித்திருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிதான போக்கில் காய்களை நகட்டி கொண்டிருக்கும் ஹூதிஸ் என்ற ஹவுதிகள் வடக்கு ஏமனிலிருந்து தெளிவாக வீணடிக்கப்படாத பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே மேல முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. எப்படின்னா, ஈரான் வந்து கட்டளை பிறப்பிச்சுட்டாங்க 31 ப்ரொவின்ஸுக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக யூ டேக் ரெஸ்பான்ஸ், நீங்கள் தான் எல்லாம், யூ ஹாவ் டு, உங்களுக்கு எல்லா ரைட் இருக்குது, நீங்களே முடிவெடுத்து அடிக்க ஆரம்பித்து விடுங்கள். சென்காமுடைய உத்தரவுக்காக மத்திய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், மத்திய அதாவது சென்ட்ரலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேட்ஸுக்கு பவர் கொடுத்த மாதிரி 31 ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை ஆகும், எல்லாமே போயிட்டு இருக்கும். அவங்களே காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அமெரிக்காவில் வெற்றி பெற முடியவில்லை. இதில் 2வது ஒரு முக்கியமான விஷயம், இவர்களின் பலம் என்ன, அமெரிக்காவின் பலவீனம் என்ன? இவர்களின் பலம், சொந்த நாட்டிலிருந்து தாக்குகிறார்கள். யாரு? ஈரான். அந்த நாட்டினுடைய அளவீடு என்ன? மிகப்பெரிய தேசம். கிழக்கே, தெற்கே, வடக்கு, மேற்கு என்று மலைகளும் காடுகளும் பாலைவனங்களும் சமதளங்களும் எல்லாம் இருக்கிறது. கடலும் சார்ந்த பகுதி, மலையும் சார்ந்த பகுதி, பாலைவனங்களும் சார்ந்த பகுதி, தரை, சமதள தரைகள். உங்களுக்கு எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அமெரிக்க அதிபர் நாங்கள் 99% காலி செய்து விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் சவுதியில் இருக்கக்கூடிய இந்த தளம் அடிக்கப்பட்டு 300 மில்லியன் பெருமானம் உள்ள ரேடார் சிஸ்டத்தை கொண்டிருக்கிற OX விமானம் துவம்சம் செய்யப்படும். நிறைவான கேட்க வருது, இப்போ மின்நிலையங்களை தாக்கியிருக்கிறாங்க, நீர்நிலைகளை இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்குது. இப்போ பதிலடியாக இப்போ ஈரான் பல்லுக்கு பல்லு மூக்கு தான் இனி நடக்கும். நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படுத்தும்? இது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும்? வளைகுடா நாடுகளை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய திட்டம். அதில் அவர்கள் மெயின் குறி வந்து சவுதியை விட முதல் இடத்தில் வைத்திருப்பது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இப்போது ஈரானை காலி செய்வதில் மட்டுமல்ல, அவர்களுக்கு பெரும் தளங்களை கொடுத்து உதவி கொண்டிருப்பதும் அவர்தான். அவர் பேர் ஜெரால், ஏதோ ஒன்று பேர், முகமது பின் சல்மான், முகமது பின் ஜெரால் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரபு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 3 தீவிலும் 2வது தீவு இருக்கு பாருங்க, அபுமுசா தீவு, அதை இவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கேட்குறாங்க, அதை ஈரான் இப்போ கொடுக்க போகிறதில்ல. இப்போ அமெரிக்காவுடைய தளங்கள் 13 தளங்களும் நாசம் செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது எஞ்சிய வேலை இருப்பது இந்த சால்டினேஷன், அதாவது உப்பு தண்ணி இருப்பதை நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆனால் அடித்து விடுவார்கள். அடித்து விட்டால் வளைகுடா நாடுகள் பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். ஏன்னா 50% துபாய் எனக்கு தெரிஞ்சு 50% தண்ணி, கடல் தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க. மேலே சவுதி 80% அந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த டீசால்டினேஷன் இந்த பிளான் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணியாச்சுன்னா மக்கள் எப்படி தண்ணீர் குடிப்பார்கள்? எதுவுமே ரன் ஆகாது. அது மட்டும் இல்லை, இப்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள், அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், இப்பொழுதே உணவு தட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. துபாய், சவுதி, ஏன்னால் விமான போக்குவரத்துகள் இல்லை, கப்பல் போக்குவரத்துகள் இல்லை, ஹெர்மூஸில் எல்லாமே தடுக்கப்பட்டு விட்டது. இவர்களுக்கு போகக்கூடிய 3 நிலைகளும் UAE,
கத்தரில் உள்ள சிஎன்ஜி, சவுதி அரேபியா எல்லாமே ஹெர்மூஸ் வழியாகத்தான் போக வேண்டும். அவர்கள் தடுத்திருப்பது அமெரிக்கா, இஸ்ரேல், இஸ்ரேல் ஆதரவு நாடுகள். அதில் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. மற்ற நாட்டு கப்பல்கள் எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் அநேகமாக முடிந்து விடக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் என்றால், இதோடு இந்த போர் நிற்கப் போவதில்லை. இந்த போர் ஹவுலாங், எவ்வளவு காலம் என்று முடியப் போகிறது என்பதை தாண்டி ஈராக்கு வீழ்ந்து விட்டது. யார் பக்கம் வீழ்ந்து விட்டது? அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுடைய சுதேசி ஆட்சி தான் அங்கு நடந்தது. சுன்னா முஸ்லீம் தான் அங்கே ஆட்சி செய்தார். இப்போது அவர் ஈரானோடு கைகோர்த்து விட்டார். அந்த நாட்டில் 2,68,000 ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்களும் எஸ்டிஎஸ் படைகளும் அங்கே ரெடியாக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஈராக்கில் 99% அமெரிக்க நிலைகள் அழிந்துவிட்டது. பாயிண்ட் நம்பர் 1. பக்கத்தில் இருப்பது யார்? ஈரான். அப்போ ஈராக் யாருடைய ஆள்? ஈரானுடைய ஆளாக மாறிட்டான். அடுத்த செய்தி, நான் சர்வதேச செய்தியினுடைய தமிழாக்கம் தான். அடுத்து இருப்பது யார்? சிரியா இருக்கிறது. சிரியாவில் யார் ஆட்சி நடக்கிறது? அல் சாரா அபு முகமது அல் கோரானி, ஹயாத்து தஹரீக் அல் ஷாம் என்று முன்னாள் ஒசாமா பின் நண்பரும் அபூபக்கர் பாக்தாதியுடைய ஐஎஸ் அமைப்பினுடைய இணை செயலாளரும் நிர்வாக தலைவருமான அபு முகமது அல் சாராவுடைய ஆட்சி தான் சிரியாவில் நடக்கிறது. அது யாருடைய ஆட்சி? அமெரிக்காவுடைய ஆட்சி. சவுதி அரேபியா தான் கொண்டு வச்சாங்க. இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் அல்லது ஈரானுடைய ப்ராக்சி இஸ்லாமிய ஜிஹாதிகள் அவருடைய ஆட்சியை காலி செய்து விடுவார்கள். அது கண்டிப்பாக நடக்கும். இட் குட் ஹேப்பன். இட்ஸ் டேக்ஸ் சம் மோர் டைம். ஒரு வருஷத்துல 6 மாதத்துல கூட நடக்கும். அப்படி நடக்கும்போது அங்கு ஈரானுக்கு இப்போ அங்கே துருக்கி ஆதரவான ஒரு துருக்கி சவுதி அரேபியாவுடைய ஆதரவான யுனைடெட் அரபு ஆதரவான இவர் தான் இருக்கார். யார்? அல் சாரா. அவர் பெரிய தலப்பா கட்டி பெரிய போராளியாக இருந்தவன். இப்போ கோட் ஷூட்லாம் போட்டு வெள்ளை மாளிகையில் விருந்தினராக இருக்கான். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வீழ்ந்துடும். எது? அபு சாரா, ஹெச்டிஎஸ் ஹயாத்து தஹரீக் அல் ஷாம் கண்டிப்பாக வீழும். அப்படி வீழுகின்ற போது ஈரான் காலி செஞ்சிடும். அப்படி ஏன்னா ரஷ்யாவும் வெளியேறிட்டு அமெரிக்க படைகளும் கிடையாதுங்க. அமெரிக்க படைகள் ஒரு 1000 பேர் தான் இருக்காங்க. அது இருக்காங்களா இல்லையா போனாங்களான்னு தெரியல. இப்போ பாருங்க வருங்கால இஸ்ரேலுக்கான ஆபத்து எப்படி வருதென்றால், ஈரானுடைய படைகள் ஈராக்குள் ஈராக்கிலிருந்து படைகள் ஆக்சிஸ் எல்லாம் எங்கே வரப்போகிறது? சிரியாவுக்கு வரப்போகிறது. சிரியாவிலிருந்து அடுத்து எங்கே போகலாம்? வடக்கு இஸ்ரேல், கோலான் குண்டுகள் உள்ள போயிடுவாங்க. இப்பொழுது என்ன செய்ய போகிறார்? இஸ்ரேல் என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் காசாவுடைய பலஸ்தீன் இருக்கிறது. ஏமன் படைகள் சிரியாவிலே மையம் கொண்டு விடுவார்கள். பக்கத்தில் லெபனானுடைய பார்டரில் ஹிஸ்புல்லா. வடக்கு லேமனில் இவர்கள் யார்? ஹவுதிகள். இங்கே இஸ்லாமிய ஆக்சிஸ் அண்ட் ப்ராக்சிஸ், அங்கே ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், ஈரானுடைய ஐஆர்ஜிசி, ஈரானுடைய அரச படைகள், ஈரானுடைய பஷி படைகள் எல்லோரும் சங்கமித்து விட்டால் இஸ்ரேல் என்ற தேசம் இருக்காது. இவருடைய விளையாட்டிற்கான முடிவு காலம் வந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. ஐநா சபையை போட்டு கொக்கரித்தார்கள். எங்களை வரம்பில்லாமல் அழிக்கிறார்கள். ஐநாவே நீ கேட்க மாட்டியா? யார் கேட்குறா? பெஞ்சமின் நெத்தானியுடைய அரசு கேட்குது. இதைத்தான பலஸ்தீன மக்கள் கேட்டார்கள். 81,000 அப்பாவி மக்களை கொலை செய்தீர்களே, குண்டுகளை போட்டீர்களே, கிளஸ்டர் குண்டுகளை போட்டீர்களே, சாப்பாடு வாங்கிட்டு இருந்த சிறுவனை ஓட விட்டு சுற்றீர்களே, அழகு பார்த்தீர்களே, ரஃபா பார்டரை மூடி இருந்தீர்களே, இதெல்லாம் கேட்டார்களே. உலகம் கேட்க மறுத்தது. இவ்வளவு கூடிய விரைவில் அதே நிலை ஐநாவை பார்த்து யார் கேட்குறா? இஸ்ரேல் கேட்குது. எங்களை கேட்க மாட்டீர்களா? எங்கள் நாட்டுடைய தளங்களை அடிக்கிறார்கள், மக்கள் வாழும் பகுதியில் குண்டு போடுகிறார்கள், அதுவும் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் பாம்பை போடுகிறார்கள். நீங்கள் எங்களை கேட்க மாட்டீர்களா? எவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா ஒரு காலம் வரும், ஆபிரகாம் அக்காடும் நிற்காது, ஒன்றும் நடக்காது. அமெரிக்கா முழுமையாக இஸ்ரேலை கைவிடும். அமெரிக்கா இஸ்ரேலை மட்டும் கைவிடவில்லை. இன்றைக்கு முகமது பின் சல்மானை பற்றி அசிங்கமான வார்த்தையால் அச்சரித்ததால் நாளை துபை என்கின்ற ஒரு மண்டலமே இனி இருக்காது. துபை என்கிற மண்டலம் ஃபினான்ஷியல் ஹப்பாக இருக்காது, சுற்றுலாத்தலமாக இருக்காது. அவ்வளோ பெரிய பேரழிவு ஆயிரும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டீசால்ட்னேஷன் இந்த பிளானும் அங்குள்ள எலக்ட்ரிசிட்டி கன்சியூமரும் அடிக்கப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக காலியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். ஏனென்று கேட்டால்
எங்கே அடித்தால் எங்கே வலிக்குமோ அங்கே தான் அவர்கள் அடிப்பார்கள். அமெரிக்காவிலே போய் நியூயார்க்லேயோ, ஃபிலடெல்ஃபியாவிலேயோ, நியூ ஜெர்சிலையோ, நியூ ஆர்லியன்ஸ்லேயோ, வர்ஜீனியாவிலேயோ, டெக்ஸஸ்லேயோ அடிக்க முடியாது. இப்பொழுது அடிப்பது அமெரிக்காவுடைய கார்ப்பரேட் கம்பெனிகள், அமெரிக்க நிறுவனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்க படைத்தளபதிகள், படைத்தளங்கள் எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னால் வெளியே வந்து சொல்லிவிட்டார்கள். புட்டினும் சொல்லிவிட்டார், நாங்கள் தான் திட்டம் போட்டு கொடுக்குறோம், எங்களுக்குள்ள 20 வருஷம் அக்ரிமெண்ட் இருக்குது, தெளிவான திட்டங்கள், சேட்டலைட் பிக்சர். அந்த சேட்டலைட்டுடைய பேர் எனக்கு மறந்து விட்டது, நேற்று கூட நான் படித்தேன். சரி, அதை பற்றி நான் இன்னொன்று அந்த சேட்டலைட்டை பற்றி நான் உங்களுக்கு தனி காணொலி ஒன்று தருகிறேன். நம்ம தான் தொடர்ந்து பேசுகிறோமே. இதுதான் தற்போதைய நிலை. ஆக்சிஸ் சொல்லிவிட்டது அமெரிக்கா போரில் தோல்வி. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்ன? கற்கிலேயோ, அபுமுசாவிலையோ, தெஸ்னீம்லையோ அவங்க இறங்க போகிறதில்லை. இறங்குவதாக ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் போர் நிறுத்தம். அவங்க தான் மோக்கிங். யார்கிட்ட போர் நிறுத்தம், யார்கிட்ட அக்ரிமெண்ட்டு? சமாதானத்துக்கு ஆளே இல்லைன்னு பாகிஸ்தானில் போய் சமாதானம். அந்த அளவுக்கு வலு உலர்ந்து போனார்கள். ஈரான் வந்து எந்த அளவுக்கு இந்த போனுடைய கைகள் ஓங்கி இருக்குது, இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் தாக்குதோ அதுக்கு இது எதிர்நிலையாக இப்போ அந்த மின்சாரத்துலேயும் தண்ணீர் சுத்திகரிப்புலையும் இவங்க தாக்குனாங்கன்னா இதற்கு பதிலடியாக இப்போ ஈரான் வந்து வளைகுடாவில் செஞ்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இருளில் மூங்கிறதுக்கும் ஒரு சம்பிக்கப்படக்கூடிய அளவில் வளைகுடா மாறுங்கிற ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக மாறும். கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.